எல்லாருக்கும் பாருங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது உங்கள் பிராக்ரிசி ஹோம் மேக்கர் சேனல். எப்போவுமே உங்களுக்கு இட்லி தோசை சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சா, ஆனால் ப்ரோட்டீன் ரிச்சாக சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப ஈஸி, ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் 20 மினிட்ஸ் முன்னாடி பிளான் பண்ணால் போதும். சூப்பரான மசூர் தாலில் சூப்பரான ஹை ப்ரோட்டீன் தோசாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப் மசூர் தால் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி இதை நீங்கள் பிளான் பண்ணால் போதும். 20 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். ஒரு 20 மினிட்ஸில் நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்குங்க. அவ்வளோதாங்க. இதை அப்படியே பிளெண்டரில் மாற்றிட்டு காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக சீரகம், ஒரு 4 பல்லு பூண்டு இதை போட்டு நல்லா தோசை மாவு பார்த்து கரைச்சிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் என்னங்க உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுருங்க இல்லைங்க. கரைச்சதுக்கப்புறம் தோசைக்கல்லை போட்டு தோசைக்கல்லை நல்லா காஞ்சோன்னே எப்போவும் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றி நல்லா கிறிஸ்பியாக மெல்லிஸாக குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தாங்க. அதில் அப்படியே நான் நெய்யை ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்தேன். நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ ஹை ப்ரோட்டீன் தோசை. காலையில் ஈஸியாக டக்குன்னு ரொம்ப பிளான்லாம் பண்ணலாமா, டக்குன்னு நம்ம பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தது. இதுக்கு நாங்கள் தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டோங்க. நீங்கள் சாம்பார் சட்னி எதோட வேணால் ட்ரை பண்ணுங்களா. அவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியான தோசை குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ கண்டிப்பாக எப்போது நார்மல் இட்லி தோசாலேருந்து ஒரு நாளைக்கு நம்ம இது மாதிரி ஹை ப்ரோட்டீன் தோசை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.